பீயிங் சின்சியர் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் சீரியஸ். எப்பவுமே சீரியஸாக நம்ம பிஸ்னஸில் டென்ஷனாகவே, எப்பவுமே பிஸியாகவே, ஓகே, டைம் எதுக்குமே இல்லை, வீல் ஆஃப் லைஃப்பில் மற்ற எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் இல்லை, பிகாஸ் பிஸ்னஸ்க்கே எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ மேஜரான ஒரு இஷ்யூ இருக்குன்னு தானே அர்த்தம், ரைட்? ஸோ we will repeat what we don't repair, right? we repeat what we don't repair அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரிப்பேர் பண்ணாத விஷயத்த திரும்ப திரும்ப அதே தான் பண்ணி, அதே மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணி, அதே நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நமக்கு ரிசல்ட் வந்து இந்த இடத்துக்கு தப்பாக இருக்குன்னு, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வரலன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பண்ணக்கூடிய ஏதாச்சும் விஷயங்கள் நம்ம மாற்றி தான் ஆகணும், ரைட்? நேற்று மாதிரி இன்றைக்கி இருந்தால் இன்றைக்கி மாதிரி தான் நாளைக்கு இருக்கும். ஸோ நாளைக்கு பெட்டராக இருக்கணும்னா நேற்று மாதிரியே இருக்கிறத தாண்டி இன்றைக்கி ஏதாச்சும் புதுசாக பண்ணணும். அண்ட் தட் இஸ் த ஒன்லி வே டு பிகம் பிஸ்னஸை வந்து சின்சியராக நம்ம பார்க்குறது அப்படின்னா டைம், வேல்யூ, மணி அண்ட் எனர்ஜியை நம்ம பிஸ்னஸ்க்காகவும் நம்மளோட பர்சனல் க்ரோத்துக்காகவும் எப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ தட் பார்ட்லேருந்து நம்ம வந்து பிஸ்னஸ்லேருந்து பிஸியாக இருக்கிறத கம்மி பண்ணி பிஸ்னஸோட எக்ஸ்பான்ஷனுக்கு நம்ம மூவ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைனைட்ஸ் அண்ட் இன்ஃபைனைட்ஸ் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, இன்ஃபைனைட் ஜோனுக்குள்ளே போனோம்னா நம்ம பிஸியாக இருக்க மாட்டோம், பட் க்ரோத் நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம், அண்டு நம்ம வந்து ஃபார்ச்சுனர் லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ முடியும். அப்படி நான் கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது ஃபைனைட்ஸ். அந்த ஃபைனைட்ஸ் நான் ஒர்க் பண்ணும்போது நான் பிஸியாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ ஷார்ட் டேர்மில் ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, கல்ச்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஒரு பர்சனல் பிராண்டிங் எடுத்துக்கிறதுக்கு, கிளாரிட்டி கொண்டு வரதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம பிஸியாக இருக்கலாம். ஆனால் லாங் டேர்மில் நம்ம பிஸியாகவே இருக்கோம் அப்படின்னா எதை பற்றியும் நம்ம யோசிக்காமல், இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றி யோசிக்காமல் நம்ம இருக்கிற பட்சத்தில் இப்போ நேற்று பிஸியாக இருந்தோம், இன்றைக்கி பிஸியாக இருக்கோம், சத்தியமாக நாளைக்கும் பிஸியாக தான் இருக்கிற போகிறாங்க, ரைட்? ஸோ இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான், வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் பிஸினஸ்லேருந்து வெளியே வந்து க்ரோத்துக்கு நம்ம நோக்கி போக முடியும். ஸோ அதர்வைஸ் மித். ஓகே, திடீர்னு ஒரு ஸ்டோரி, ஐ காட் அ ஸ்டோரி. ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, ஒரு 10 வயசு இருக்கும். அவள் வந்து வீட்டில் விளையாண்டுட்டு இருக்க, அதெல்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து அம்மா கூட ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லி வரும்போது அவங்க அம்மா வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்காக பேன் எடுத்து அதை வச்சு ஃபிஷ்ஷை வறுத்து தரதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்துட்ருக்கா. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, தலையும் வாலையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை போட்டு வறுத்து எடுத்து தராங்க. ஓகே, இந்த பொண்ணு கேட்குறான், எதுக்காக கட் பண்ணிவிட்டு அப்புறமா போடுறீங்க அப்படின்னு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்படி தான் வறுப்பாங்க, ஸோ அவங்க பார்த்ததுனால நானும் அதே மாதிரி தான் பண்ணேன். ஓகே, ஸோ அவங்க போயிட்டு அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, ஓகே பாட்டி ஏன் வந்து இது பண்ணுறீங்க, ஏன் கட் பண்ணிட்டு பண்ணுறீங்க அப்படின்னு. பிகாஸ் என்னோட அம்மா அவங்க வந்து கட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட பார்த்து பார்த்து நான் பழகிட்டேன். ஸோ அவங்க ஆக்சுவலாக கொள்ளு பாட்டியும் இருந்தாங்க. ஓகே, வேணா எங்கள் அம்மாட்ட நீ போய் கேளுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அந்த குழந்தை போயிட்டு அந்த பாட்டியோட அம்மா அவங்ககிட்ட போயிட்டு, பாட்டி ஏன் வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு பண்ணினீங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் எங்கிட்ட இருந்த பேன் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, நான் மீனை போட்டு வறுக்கும்போது அந்த தலையும் வாலும் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு அந்த பேனுக்குள்ளே ஃபுல்லாக வராது, அதனால் நான் கட் பண்ணிவிட்டு வறுத்தேன். பட் இப்போவும் எல்லாரும் அதே மாதிரி கட் பண்ணிட்டு வறுத்துட்டு இருக்காங்க, அது யாருமே என்கிட்ட வந்து கேட்கவும் இல்லை, இதை பற்றி சொல்லணும்னு எனக்கு தோணலை, நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு, வந்து நீயாச்சும் கேட்டியே அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம், ஏன் ஃபாலோ பண்ணுறோன்னே தெரியாமல் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணுறாங்க, மற்றவங்க எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே நம்மளும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ரைட்? அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன்னால அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, அல்லது ஏதாச்சும் இன்எஃபிஷியன்சி அவங்களால முடியாததுனால வேற ஏதாச்சும் மாடலில் அவங்க பண்ணியிருக்கலாம், அல்லது மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு மேபி அந்தளவுக்கு விசாலமாக இல்லாததுனால அவங்க வந்து சில புரிதலை வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம். அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, பிகாஸ் அவங்க வேற யாராச்சும் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏன் பண்ணாங்க, திருப்பி அவங்க வேற யாராச்சும் பார்த்து பண்ணியிருப்பாங்க. அந்த வேற யாராச்சும் ஏன் பண்ணியிருப்பாங்க, பிகாஸ் அவங்களோட சிச்சுவேஷனால அப்படி பண்ணியிருப்பாங்க. பட் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையே, ரைட்?
ஸோ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளோட பாத்தை நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா, நம்ம வந்து கன்சர்வேட்டிவாக ட்ரெடிஷ்னலாக வழியாக ஃபாலோ பண்ணுறது நம்மளே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா க்ரோத் இல்லை அப்படிங்கிறது செகண்டரி. பட் அதுவே நெகட்டிவாகி என்ன ஆகும்னா, இப்போ வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் உள்ள வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கு. அது பெரிய லெவலில் ஆக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு இப்போ தெரியல. அதோட ரிப்பிள் எஃபெக்டில் வந்து நமக்கு ரீச் ஆகும்போது நமக்கு தெரியும் இவ்வளோ பெரிய எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எஃபெக்டாக இருக்கும்போது நம்ம பழைய மாதிரியே கன்சர்வேட்டிவாக நம்ம பண்ணோம்னா சர்வே பண்ணுறதே கஷ்டங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் அது தள்ளும். அதுக்கப்புறம் தான் வேறு வழியே இல்லாமல் 2 ஆப்ஷன். ஒன்று பி நம்பர் 1 ஆர் பி வித் நம்பர் 1, ரைட்? பி நம்பர் 1 ஆர் பி வித் நம்பர் 1. ஒன்று நம்ம வந்து அந்த ஃபீல்டில் பெரிய ஆளாக இருக்கணும், ஃபீல்ட் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், அல்லது யாராச்சும் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நம்ம இருக்கணும். தட் இஸ் த ஒன்லி வேங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே மாறிட்டு இருக்கு, ரைட்? ஸோ தர் இஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன். நம்ம வந்து நம்ம மார்க்கெட் லீடர் ஆயிடலாம். ஸோ தட் நமக்கு கீழே நம்ம வந்து லைக் மைண்டட் பீப்புளெலாம் வச்சு வி கேன் கிரியேட் அ